ராயல் ரம்பிள் 2025 ஓட இந்தியன் டேட் அண்ட் டைம் மேட்ச் கார்டு அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் மிஸ்டர் மிஸ்ட்ரி பேசுகிறேன். வித்தவுட் எனி டிலே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். WWE பேப்பர்விலே இன்னே வரைக்குமே ராயல் ரம்பிளுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அந்த பேப்பர்வியில் நிறையா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் ராயல் ரம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் பார்த்தீங்கன்னா இதில் 30 உமன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் வின் பண்ணுறாங்க வெஸ்ட்மேனியாவில் ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. இவங்க வந்து ஃபிண்டு கேரக்டரோட ஒரு சிஸ்டர் அபிகலாக ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக்கில் தான் இருக்காங்க. இவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சனால கொஞ்சம் பிரேக்கில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேடு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபார்மர் AEW ரெஸ்லராக இருந்தவங்க WWEக்கு வந்தாங்க. நல்லா கொஞ்சம் புதுசு கொடுக்க தான் ஆரம்பித்தாங்க WWE, பட் அந்த அளவுக்கு போகலை. இவங்களும் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசுகா வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஆசுகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூனட்டிக் உமன் ரெஸ்லர்னு சொல்லலாம். இவங்க NXTயில் இருக்கும்போது அன்டிஃபீட்டட் ஸ்ட்ரைக்கெல்லாம் நிறையா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த மேன் பெக்கி லான்ச் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. நிறையா சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறதுக்கு WWE புஷ் கொடுப்பாங்க. ஸோ இந்த உமன்ஸ் ரெஸ்லிங் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அயர்ன் உமன் ஆஃப் லிவ் மார்கன் இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ப்ளஸ் நம்ம சார்லட் ஃப்ளேயர் வந்து அஃபீஷியலாக ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்னு WWEலேருந்தே சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க தான் நம்பர் 1 வந்து என்ட்ரி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தி எலிமினேஷன், அதாவது நிறைய உமன்ஸ் ரெஸ்லரை வெளியே தள்ளி ஒரு ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டாப் 4, அதாவது லாஸ்ட் 4 வந்து சார்லட் ஃப்ளேயர், பெக்கி லான்ச்சு, ஜேடு, ஐயோ ஸ்கை இருப்பாங்க. ஸோ இந்த 4 என்னோட பர்சனல் சாய்ஸாக நம்ம செல்லாக்குட்டி ஐயோ ஸ்கை தான் இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக் டீம் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சு 2 out of 3 பின்ஃபால் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் டை விசஸ் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸுக்கான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் நிறைய இன்டர்ஃபியன்ஸ்லாம் யாருமே பண்ண போகிறது இல்லை. பட் இந்த மேட்ச் சும்மா வெறித்தனமாக எதாவது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இதை லைவில் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் டை டீமில் டொமேட்டோ ஷாம்பா அண்டு ஜானி கார்கானோ இருக்காங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நல்லாவே தெரியும். இந்த மேட்ச் வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் டை தான் வின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைட்டில் யூனிஃபிகேஷன் மேட்ச்சு, சாம்பியன் விசஸ் சாம்பியனுக்கான மேட்ச்சு. இந்த மேட்ச் கோடி ரோட்ஸ் விசஸ் கெவின் ஓவன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் சும்மாவே வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா இதில் கோடி ரோட்ஸ் விசஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஸ்டோரி லைன்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதில் சாமி ஜெயின் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்டோரி லைனில் இவர் ஆட் ஆன மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ராண்டி ஆர்டன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் இன்டர்ஃபியர் பண்ணி நம்ம கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுட்டு. நெக்ஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கான மெயின் ஈவெண்ட் ராயல் ரம்பிள் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சுக்காக தான் நிறையா பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நிறையா ரெஸ்லர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறையா சர்ப்ரைஸ், நிறையா டெபியூட்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ இதில் ஓமாஸ் ரிட்டர்ன் கொடுக்குற நிறையா சான்சஸ் இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா பிராக் லெஸ்னர் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு, பாபி லாஸ்லி கூட ஃபைட் பண்ணியிருக்காரு, ஏஜே ஸ்டைல்ஸ் கூட பார்ட்னராக இருந்திருக்காரு. ஸோ இவர் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு AEWவில் இருந்து அலெக்ஸ்டார் பிளாக் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ இவர் WWEயில் இருந்த வரைக்குமே இவருக்கு அந்த அளவுக்கு புஷ் கொடுக்கல, அதனால் AEWக்கு போயிட்டார். ஸோ இவர் மறுபடியும் WWE கூட்டம் வந்தாங்கனாலும் அந்த அளவுக்கு புஷ் கொடுப்பாங்கன்னான்றது ஒரு டவுட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் ஜீக்கில் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புஷ் கொடுக்கல. இவர் வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ரெஸ்லர்னு கூட சொல்லலாம். ஸோ இவரும் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30th பொசிஷனில் நம்ம ராக் ஆர் ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஒரு வேளை ராக் ரிட்டர்ன் கொடுத்தா அவர் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வெஸ்ட்மேனியாவில் மேட்சஸ் விளாடுவார். ராண்டி ஆர்டன் ராயல் ரம்பிள் என்ட்ரியானா சீனா விசஸ் ராண்டி ஆர்டன் வெஸ்ட்மேனியா மேட்ச் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதில் நம்ம பால் கேமனோட ஒரிஜினல்
காயான பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ அப்படியே அவர் ரிட்டர்ன் கொடுத்துட்டாருன்னா பால் ஹேமன் வந்து ரோமன் ரெயின்ஸை பிட்ரே பண்ணுறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஜான் சீனா ரிட்டர்ன் கொடுக்க போகிறத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வரதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ லாஸ்ட்டு 4 வந்து சிஎம் பங்க், சீனா, ட்ரூ மேக்கன்டையர், ரோமன் ரெயின்ஸ் இருக்கிற நிறையவே சான்ஸ் இருக்குங்க. அண்டு இதில் மோஸ்ட் ஆஃப் தி எலிமினேஷன், அதாவது நிறைய பேரை வெளியே தள்ளி போட விடுறதில் நம்ம பிளட் லைன் மெம்பரான ஜேக்கப் ஃபாட்டு பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குங்க. அயன்மேன், அதாவது ரொம்ப நேரம் ரிங்கில் இருந்ததுக்கான ரெஸ்லராக நம்ம கார்மேலா இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. என்னோடய பர்சனல் ப்ரெடிக்ஷன் படி இந்த ராயல் ரம்பிளில் சிஎம் பங்க் வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ராயல் ரம்பிள் பார்த்திங்கன்னா February 1 சாட்டர்டே நைட்டு இந்தியானா போலீஸில் 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம இந்தியன் டைம் படி பார்த்திங்கன்னா சண்டே 2:30க்கு யூடியூப்பில் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5:30க்கு வந்து ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் எப்பயும் பார்க்குற மாதிரி சோனி ஸ்போர்ட்ஸில் 10:1, 10:3, 10:4 அந்த மாதிரி சேனல்ஸ்லேயே நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரியே பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் ஷோ வந்து பார்க்காம டேரெக்டாக லைவ்லேயே பாருங்கள். ஏன்னா நிறையா ஸ்பாய்லர்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் டெலிகாஸ்ட் பார்க்காம டேரெக்டாக பார்க்கும்போது நிறையா சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ராயல் ரம்பிளில் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் உங்கள் மிஸ்டர் மிஸ்ட்ரி விடைபெறுறேன். பபாய்.